வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏறக்குறைய ஒரு வழியாக ராம் லீலா, அதாவது ராம் லல்லா, குழந்தை ராமரோட திருவுருவச் சிலையானது பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அதாவது அயோத்தியில் வந்து உத்தரப்பிரதேசில் அயோத்தியில் வந்து ராமரோட குழந்தை ராமர் உருவமானது தொடங்கப்பட்டுள்ளது, கோயில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதை முதலில் அந்த இடம் மிக பிரச்சனையாக இருந்த இடம். அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா, பாபர் மசூதி கட்டியிருந்தார். அடுத்து வந்து ராமர் கோயில் கட்டினாங்க. கரசேவர்களால் கட்டப்பட்ட மசூதியானது இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. அதன் பிறகு பல ஆண்டுகளாக நடைபெற்ற வழக்கானது இறுதி செய்யப்பட்டு 5 நீதிபதிகள் அடங்கிய நிகழ்வானது தீர்ப்பு அளிக்கிறாங்க. இது வந்து ராமர் கோவில் இருந்த இடத்திற்கான தடயங்கள் உள்ளது. ஆனால் இதை அழிச்சிட்டு பாபர் மசூதி கட்டியிருக்காரு. ஆகவே இந்த இடத்துல வந்து ராமர் கோயில் கட்டுவது தான் சரியாக இருக்கும். இந்த இடத்துல இருந்த பாபர் மசூதிக்கு அயோத்தியில் ஒரு 2 ஏக்கர் இடம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கினாங்க. ஏறக்குறைய ஒரு 2-3 வருடங்களாக தொடர்ந்து கோயில் நிகழ்வுகள், கோயில் கட்டுமான பணிகள் நடைபெற்று முடிந்து இந்த ஜனவரியில் வந்து கோயில் திறந்திருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன் வரப்போகிற இந்த நேரத்தில், அதாவது எப்பயுமே பிஜேபி ஆளுகின்ற அரசானது ஏறக்குறைய 10 வருடங்களாக இருக்குது. இப்போ மூன்றாவது முறையாக வந்து ஆட்சியில் அமரணும் அப்படிங்கிற வேலைகளில் இறங்கிட்டு இருக்காங்க. இந்த ஆளும் பிஜேபி அரசை எதிர்த்து இந்தியா கூட்டணி பல மாநில கட்சிகள், உதாரணத்துக்கு திமுக, காங்கிரஸ், பாஜக, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிபிஐ, கம்யூனிஸ்ட் கட்சி, ஸோ இது போன்ற பல கட்சிகள் இணைந்து பாஜகவை எதிர்க்க வேண்டும், பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமான கொள்கை கோட்பாடை வகுத்துக்கிட்டு அவங்களுக்குன்னு ஒரு தனி டீம் உருவாக்கிக்கிட்டு, தலைமை உருவாக்கிட்டு இறங்கி இந்த 2024 எம்பி எலெக்ஷனுக்காக வந்து எல்லாமே வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எப்பயுமே பிஜேபி வந்து அந்த எலெக்ஷன் டைமில் ஏதாவது ஒரு பிரச்சனையை பெருசுபடுத்தி ஊதி அந்த பிரச்சனையில் குளிர்காஞ்சி எப்பயுமே வாக்குகளை பெறுவது தான் பிஜேபிக்கு மிகப்பெரிய தந்திர வேலையாக இருக்குது. உதாரணத்துக்கு 2004 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எலெக்ஷன் வந்தப்போ பிஜேபி என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவில் ஊழல் அதிகரிச்சிருக்கு, கருப்பு பணம் நிறைய பேர் வச்சுருக்காங்க, அவங்களுடைய வங்கி கணக்கில் இருக்கிற அனைத்து பணத்தையும் பிடுங்கி ஏழைகளோட வங்கி கணக்கில், ஒவ்வொருத்தர் வங்கி கணக்குலையும் 15 லட்ச ரூபா போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க. அவங்க வந்து 10 வருஷம் ஆச்சு. யாராவது ஒரு அக்கௌண்ட்டில் ₹1 போட்டாங்களா அப்படின்னா சிந்திச்சு பார்க்க வேண்டியது. ஆனால் யாரோட அக்கௌண்ட்லேயும் ₹1 இன்னமும் போடலை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. தொடர்ந்து 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 5 ஆண்டுகள் 2004 ஆரம்பித்தாங்க. திரும்ப 2009 எம்பி எலெக்ஷன் ஆகிருக்கு. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்யலாம், எப்படி வந்து திரும்ப 2019, 2014, 2019 திரும்ப வந்து எப்படி ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது, அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஸ்ரீநகருக்கு இந்திய இராணுவ வீரர்கள் ஒரு 40 பேர், ஏறக்குறைய ஒரு 100க்கும் மேற்பட்ட பேர் வந்து ட்ராவல் பண்ணி போகிறாங்க. இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல தீவிரவாதிகளுக்கு. அந்த சமயத்தில் வந்து ஏறக்குறைய 40 இந்திய வீரர்கள் வீர மரணம் அடைகிறாங்க. முழுக்க வந்து இது மோடி அரசாங்கத்தோட மிகப்பெரிய தோல்வி. ஆனால் இதை வந்து ஒரு பிரச்சனையாக ஒரு இதாக வச்சுக்கிட்டு 2019 எம்பி எலெக்ஷனில் மைய கருத்தாக வச்சுக்கிட்டு பிஜேபி வந்து நாங்கள் பாகிஸ்தான் தீவிரவாதம் தாக்குனாங்க, பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஸ்ட்ரைக் பண்ணுறோம், அதாவது என்னென்னா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், ரகசிய போர் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் 40-50 பேர்த்தை அடித்து காலி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு என்ன பண்ணாங்கன்னா 2019 ஜெயிக்கிறாங்க.
அந்த டைமில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வராம் கார்டுன்னு சொல்லிட்டு நாடு முழுவதும் உள்ள தொழிலாளர்கள் அனைவரையும் நாங்கள் ஒருங்கிணைக்க போகிறோம். அனைவருக்கும் மாதம் 6000 ரூபா பென்ஷன் தரப்போகிறோம். நம்ம எல்லாத்துக்கும் மாதம் அது மட்டும் இல்லாமல் அவங்க இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு 3 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் பண்ண தர்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான தகவலை பரப்பிட்டு அந்த டைமில் அவங்க வந்து 2019 பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வர்றாங்க. அதாவது பிஜேபியோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, எப்பயுமே தேர்தல் நேரத்தில் ஒரு அரசமைப்பு சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி செய்கிறோம்னா உண்மையான அரசியல்வாதி ஆட்சியாளன். அமெரிக்காவிலையும் இதுதான் நிகழ்வுது, ரஷ்யாவிலையும் இதுதான் நிகழ்வுது, ஜப்பான்லேயும் அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதைப்படி. ஆனால் இந்தியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா இது நடக்கிறதில்ல. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, இந்திய அரசு ஆள்றவன் இந்திய மக்களோட ஏகோபித்த ஆதரவு இல்லாமையே ஆட்சி செய்கிறான். ரெண்டாவது, அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அதன்படி நடக்காமல் அவனுக்குன்னு ஒரு கருத்தை சர்வாதிகாரி அவன் சொல்கிறத நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும், நேர்மையாக இருக்க முடியும், சமூக சமத்துவ மின்மையோடு இது எப்படி இருக்குன்னு சமதர்மமாக இருக்க முடியுமா அப்படின்னு நான் கண்டிப்பாக யோசித்து பார்க்க வேண்டிய கேள்வி. ஏன் எதுக்காக சொல்கிறேன்னா, பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற பிரதிநிதித்துவ சட்டப்படி அதை அடித்து தொகைச்சி 377 அப்படிங்கிற செக்ஷனவே தூக்குறாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு தொழில் தொடங்குகிற தொழில் அதிபரோ அல்லது தனிப்பட்ட நபரோ ஜம்மு காஷ்மீரில் போய் இடத்த வாங்க முடியும், விற்க முடியும், ஃப்ளாட்டு கட்ட முடியும். ஆனால் இவ்வளோ நாள் அந்த பிரச்சனை இருந்துச்சு. அதை எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய அரசாங்கத்தோட ஜம்மு காஷ்மீர் அரசு இணையும் போது ஒரு ஒப்பந்தம் போடுறாரு ஜவஹர்லால் நேரு அவர்களும் சர்தார் வல்லபாய் பட்டேலும். நீங்கள் வாங்க, உங்களுக்கு சிறப்பு உரிமை தர்றோம் அப்படின்னு சொல்லித்தான். ஏன்னா ஜம்மு காஷ்மீர் வந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பக்கத்தில் இருக்கனால அவர் பாகிஸ்தான்காரன் தான். ஏன்னா அங்கே பெரும்பான்மையான மக்கள் முஸ்லீமில் இருக்கனால அது பிரச்சனையாகவே இருக்குது. இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறனால அவங்களுக்கு ஒரு சிறப்பு அதிகாரத்தை, சிறப்பு அந்தஸ்தை கொடுத்து இந்தியாவோட இணைக்கிறாங்க. இதை அடித்து நுரைக்கு காலி பண்ணுறாங்க. சரி, ரைட்டு அப்படின்னு பார்த்தா இந்தியா முழுக்க வந்து சிவிலைசேஷன் சட்டம், அதாவது என்னென்னா சிவில் சட்டம் சொல்லி ஒரே மாதிரியான கொள்கை கோட்பாடுகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாங்க. இந்தியா முழுவதும் எதிர்ப்பு இல்லாமல் அதை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. 2014 5 லட்சம் போடுறேன், 2019 ஸ்ட்ரைக் ரேட் பல இராணுவ வீரர்கள். இப்போ 2024 MP எலெக்ஷனில் மத ரீதியாக ஒரு மதத்தை அடிப்படையாக கொண்டு அந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு எப்படியாவது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருக்காங்க. அதனால் நம்ம கவனமாக இருக்கணும். இந்த தேர்தல் 2024 தேர்தலில் நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யார் சமூக சிந்தனையோடு செயல்படுறாங்க, யார் தன்னலமற்ற சேவை நோக்கத்தோட இந்தியா வாழ்கிறாங்க, இந்தியா மக்களுக்கு சேவை செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனித்து கண்டிப்பாக நம்ம போட வேண்டிய ஒவ்வொரு வாக்குகளும் வெற்றி கூட்டணிக்கு தான் நம்ம போடணும். அதை சிந்திக்க வேண்டிய நான் இந்த கூட்டணிக்கு போடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சிந்தித்து செயல்படுங்க. உங்களோட வாக்கு எதாக இருந்தாலும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்தியாவில் 2024 ஏற்படுத்த போகுது. அதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்க போகிறீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். சின்ன ஒரு லைக் மட்டும் இந்த வீடியோ போடுங்க. உங்களோட சொந்த கமெண்ட் ஏதாவது இருந்தால் இந்த வீடியோ கீழே கமெண்டில் போடுங்க. கண்டிப்பாக பல பேர் இந்த வீடியோ பார்க்குற பல பேர்த்துக்கு மிகப்பெரிய உத்வேகத்தையும் மாற்றத்தையும் ஏற்படக்கூடியது. மறக்காமல் வீடியோவில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.